படங்களையோ அதில் வரும் பாத்திரங்களையோ குறிப்பாக நடிகர்களையோ நேசிக்குதல் என்பது எந்த வகையிலேயும் அறம் சார்ந்தது அல்ல. அன்பானவர்களே, அல் குர்ஆனுடைய வாசகம், குல்லின்கான அபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாக்கினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி. அல்லாஹ் எச்சரித்து சொல்லுகிறான், உங்களினுடைய பெற்றோர், உங்களுடைய மக்கள், உங்களின் சகோதரர்கள், உங்களின் கணவன்மார் அல்லது மனைவிமார், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துகள் அழிந்து போய்விடும் என்று நீங்கள் பயப்படுகிற, அழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிற உங்களின் வியாபாரம், நீங்கள் மிகவும் விரும்பி இருக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள், வீடுகள், இது எல்லாமே அல்லாஹ் ரசூலை விட பிரியம் உள்ளதாக இது ஆகக்கூடாது. அப்படி ஆனால் நீங்கள் அல்லாஹுவின் உத்தரவை, வேதனையை, அவனுடைய எச்சரிக்கையை எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறது குர்ஆன். எனவே பெற்ற தாய் தந்தையாயினும் பெற்ற பிள்ளைகளாயினும் கூட வாழுகிற கணவன் மனைவியாகினும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் தான். முதலில் ஒரு முஃமினுடைய ஈடுபாடு, நேசம், ஈர்ப்பு எல்லாமே அல்லாஹ் ரசூல், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்கள் சொல்லி தந்த வழிகளின் மீது இருக்க வேண்டும். இதற்கு பிறகுதான் பிள்ளையாயினும் பெற்றவனாயினும் தந்தையாயினும் கணவராயினும் வீடாயினும் வியாபாரமாயினும் எதுவாக இருந்தாலும். இது குர்ஆனுடைய தெளிவான வழிகாட்டுதல். இரண்டாவது செய்தி, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்னன்னா, நீங்க ஹதீஸ் நபிமொழிகளின் எல்லா நூல்களிலும் பார்த்தால் ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடத்துக்கு பெயர் பாபுல் ஹுப்பி ஃபில்லா வல் புக்தி ஃபில்லா. இறைவனுக்காக நேசித்தல், இறைவனுக்காக கோபித்தல். இது ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய வரையறை. நாம் யாரையாவது இந்த உலகத்தில் நேசிக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்டுத்தான் நேசிக்க முடியும். நாம் யாரையாவது கோபிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலின் வரையறைகளுக்கு உட்பட்டுத்தான் கோபிக்க வேண்டும். நாம் நபிமார்களை நேசிக்கிறோம், நல்லோர்களை நேசிக்கிறோம், இறைநேசர்களை நேசிக்கிறோம். இஸ்லாத்தின் புனித சின்னங்களாக இருக்கிற புனித நினைவு சின்னங்களை, இடங்களை, காலங்களை, நேரங்களை, நபர்களை, இவங்களை எல்லாம் நேசிக்கிறோம். காரணம், அல்லாஹுவும் ரசூலும் நேசிக்க சொன்னதால். இப்லீஸை கோபப்படுகிறோம், ஃபிரௌனை கோபப்படுகிறோம், மார்க்கத்திற்கு முரணான விரோதிகளை கோபப்படுகிறோம். இதெல்லாமே அல்லாஹ் ரசூலின் கோபத்திற்கு அவர்கள் இலக்காக இருப்பதால். எனவே பாசமாயினும் கோபமாயினும், பிரியமாயினும் வெறுப்பாயினும் அது அல்லாஹ் ரசூலின் நியதிகளுக்குள்ளே தான் வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் யாரையாவது நேசிப்பதாக இருந்தால், அதிலும் பல பேர் சொல்லுவது போல எங்கள் உயிரினும் மேலாக, எங்கள் உணர்வினும் மேலாக, எங்கள் வாழ்வு அவருக்கு, எங்கள் எல்லாமே அவருக்கு என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிற யாராக இருந்தாலும் அது அல்லாஹ் ரசூல் விரும்ப சொன்ன வழிகளில் அது அமைகிறதா என்பது உற்று நோக்க வேண்டிய ஒன்று. நடிகர்களின் மீதான பிரியமும் சினிமாவின் மீதான பிரியமும் இந்த எல்களுக்குள்ள வராது. இது அல்லாஹ் ரசூல் கோபிக்க சொன்ன இடங்களை ஒழிய நேசிக்க சொன்ன இடங்கள் அல்ல.